ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பழி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அவர் அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயாவிற்கு இவ்வாறு நிகழ்ந்தால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரிடம் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றே நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும் 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும். இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி ஏறு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். போன வாரம் நம்ம ஆலயத்தில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு, தெரியுமா? தெரியாத? அடி ஆத்தி, உனக்கு தெரியாதா? என்னது இது? ஒரு சாமியார் வந்தாரு இந்தியாவிலேருந்து. அப்படியா? அவர் தான் கருத்தரங்கு நடத்தினாரு. ஓ அப்படியா? நல்லது நல்லது. அப்புறம் உனக்கு தெரியாதா, அவரு பைபிளை புரட்டி பெரட்டி பேசினாரு, தெரியுமா? அப்படியா? நல்லது நல்லது. தெரியாதா? அப்புறம் முத நாள் குறவா ஆள் வந்திருந்தாங்க, தெரியுமா? அப்படியா? ஆனால் மறுநாள் நிறைஞ்சு கோயில் நிறைஞ்சிருச்சு. அப்படியா? நல்லது நல்லது. ஆமா. அப்புறம் இன்னொன்று தெரியுமா? நிறைய பேர் இன்னும் 60 வழி ரொம்ப இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தெரியுமா, நானும் உணர்ந்த, அவர் கொடுத்த பொருள் விலை மதிக்க முடியாது, தெரியுமா? ஓ அப்படியா? நல்லது நல்லது. அப்புறம் நிறைய பேர் ஆண்டவர் பூசையை பற்றி பேசினாரு அந்த ஃபாதர், தெரியுமா? ஓ அப்படியா? நல்லது நல்லது. அடியே, நீ ஒரு லூசு, நாசமா போவ. அப்படியா? நல்லது நல்லது. நிறைய பேரு அந்த மனுஷி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, 2 பேரும் பேசிக்கும் போது ஒன்று உணரவே இல்லை இது என்ன சொல்லுதுன்னு. எல்லாத்துக்கும் நல்லது 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 நல்லதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. நீ லூசு, நாசமா போனா அதுக்கும் நல்லது நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் ஒன்றும் உணராம அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியான்னு ஏற்றுக்கொள்றாங்க. போன வாரம் பொழுதும் வாட்ஸ்அப்பில் இதான் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. ரொம்ப நல்லது நல்லது,
ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். நல்லது தான் இதெல்லாம் ரொம்ப நல்லது தான். எவ்வளவு காலம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க போறோம்? எவ்வளவு காலம் இந்த கதையை பரப்ப போறோம்? மற்றவர்களுக்காக நீங்க பரப்பாதீர்கள். நீங்க வந்திருந்தீங்களே எனக்கு ஐயா அந்த வசனத்தை போடுங்க, மத்தேயு வசனத்தை போடுங்க, 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாரும் படிங்க, அதுக்கு தான் போட்டேன். சத்தமா படிப்போம். உங்கள் செயலால உங்க மனமாற்றத்தை நீங்கள் காட்ட வேண்டும். உங்கள் செயலால மற்றவங்கள்ட்ட போய் பீத்திக்கிட்டு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுலாம் அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொருவரும் வந்திருந்தீங்களே உங்கள் கனியால, உங்கள் கனிகள் மூலமாக உங்களுடைய மாற்றத்தை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். திருப்பி போடுங்க அதே வசனத்தை, திருப்பி போடுங்க அதே வசனத்தை. நீங்கள் மனம் மாறாவிட்டால் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களை நீங்கள் காட்டுங்கள். செயல்கள் மூலமாக. உதாரணம், நான் பூசையில் ஏனோ தானோ வந்து சும்மா கடமைக்கு வந்துட்டு போகலாம். ஃபாதர் சொன்னாரு, இப்பொழுது நான் பூசையில் பங்கெடுக்கும் பொழுது முழு ஆர்வத்துடன் பங்கெடுக்கணும். ஆமாவா இல்லையா? அன்னைக்கு பாட சொன்ன போது எல்லாரும் பாடணும், சத்தமா எல்லாரும் பேசணும் சொல்லணும். இப்ப நான் உங்கள்ட்ட சொல்றேன், அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா. உற்சாகத்துடன் நான் சொன்ன எனக்கு மனமாற்றம் வேண்டும் என்று நானும் மாறி இருக்கணும். அப்போ இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்னிடம் இருக்க வேண்டும். பைபிளை புரட்டி பெரட்டி பேசினாருன்னு சொன்னா பத்தாது. நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா பைபிள் படிக்கிறதுக்கு? அன்னைக்கு படித்தேன் ஃபாதர், அப்புறம் மறந்துட்டேன். மாற்றங்கள் இல்லையே. பாமியார் அங்க வராங்க இங்க வராங்க, அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. எப்படி பேசினாலும் என்னுடைய மனதை தொட வேண்டும். மனமாற்றத்துக்கு அவர்கள் கருவியாக இருக்கிறார்கள். அந்த மனமாற்றம் என்னிடம் இருக்கிறதா? அந்த கனிகள் நான் கொடுக்க வேண்டும். இப்போ யாரு மேலே எனக்கு பிடிக்கல, இங்க உள்ளவர்கள் மேல, நான் வெளியில போறேன், அந்த நபரை பார்த்துட்டு மனமாற்றம் இல்லையே. அதனால் அன்பார்ந்தவர்களை, முதலாவது அந்த கனிகள்ல நீங்கள் வாழ வேண்டும், கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் மன்னிப்பு கொடுத்திருக்கிறோம்? குடும்பத்தில் உள்ளவர்களையோ நம்ம சொந்தக்காரர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னும் கெட்ட பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? அன்னிதிலே நிப்பாட்டிட்டேன்னா நான் நிப்பாட்டிடுவோம், முழுமையாக நிப்பாட்ட முடியுமா? இதே போல எல்லா விஷயங்களும் மனமாற்றம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். உங்களோட கனிகள் மூலமாக நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சில பேர் என்கிட்ட ஒடியாந்தாங்க, ஃபாதர் மன்னிப்பு கொடுங்க, மன்னிப்பு. என்னத்துக்குங்க என் மன்னிப்பு கேட்குறீங்க நீங்க? இல்லை ஃபாதர், ஏதாச்சும் எப்போ எனக்கு நீங்க துரோகம் செஞ்சீங்க தெரியலையே. சும்மா ஒரு கடமைக்கு போய் சொல்றது, கடமைக்கு சொல்லாதீங்க. உண்மையாகவே நீங்க தப்பு செஞ்சிருந்தீங்களா என்கிட்ட வாங்க, மன்னிப்பு கேளுங்க, நானும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கிறேன். ஆனா சும்மா கடமைக்காக ஃபாதர் சொல்லிட்டார, அது மனமாற்றம் அல்ல. அது சும்மா ஒரு கடமைக்காக சொல்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் ரொம்ப திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். நீ மனமாற்றம் அடையாவிட்டால், 2வது வசனத்தை போடுங்கய்யா. படிங்க எல்லாரும். கடினமாக சொல்கின்றார். லூக்காஸ் 13:3ஆம் வசனம், நீங்கள் மனமாற்றம் அடையாவிட்டால் நீங்கள் அழிவீர்கள். இன்றைய நற்செய்தியில 18 பேர் அந்த கோபுரத்திலிருந்து கோபுரம் விழுந்து 18 பேர் மாண்டார்கள். நீங்களும் மாண்டு விடுவீர்கள். கோபுரத்தினால இல்ல, பாவத்தினால, உங்களுடைய பாவத்தினால நீங்களும் மாண்டு விடுவீர்கள். இப்ப அன்பார்ந்தவர்களே, நம்ம மனமாற்றம் அடைகிறோமா? சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறது.
உண்மையாகவே மனமாற்றம் அடைய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நான் கருத்தரங்குக்கு போய் சிறப்பாக அது கிடைச்சிச்சு இது கிடைச்சிச்சு அது முக்கியமல்ல. கிடைத்து இந்த பொக்கிஷத்தை என்னுடைய மனதில் உள்வாங்கி மாற்றம் மறுமலர்ச்சி அடைந்து நான் சிறப்பாக இருக்க வேண்டும். அதுக்குத்தான் கருத்தரங்கு ஒவ்வொரு சரி. சில பேர் சொன்னாங்க, ஃபாதரை திருப்பி கூட்டுவாங்க. நான் ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டேன் ஃபாதருக்கு என்ன செய்யணும்னு. அவங்க சொல்றதுனால நான் செய்யல. இப்போ இந்த கருத்தரங்கு கூட நீங்க யாரும் சொல்லல என்கிட்ட கூட்டுவாங்கன்னு ஃபாதரை. அடுத்தது அவரை கூட்டு வர்றதுக்கு நான் திட்டம் போட்டுட்டேன், வேற வழியில. ஃபாதர் கூட்டு வராங்களா, ஒரே குஷி. ஒவ்வொரு பூசையில என்ன நடக்குதுங்க? ஒவ்வொரு பூசையில இந்தியார் சாமியார் தான் ஆண்டவரை கொடுக்கிறாரா? ஒவ்வொரு திருப்பலியில இயேசு நம்மிடம் வருகின்றார். மனம் மாற்றத்தோட திறந்த மனதோடு நீங்க இயேசுவை பெற்றுக் கொள்ளுகின்றால் உங்கள் இடையிலேயே மாற்றங்கள் நிச்சயமாக உறுதியாக வரும். எத்தனை நாள் ஒரு சாமியாரை கூப்பிட்டு வர முடியும்? சாமியார் வந்தா தான் நீங்க மனமாற்றம் அடையுமா? இயேசு வருகின்றார். ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசு வருகின்றார். அப்ப அந்த இயேசுவை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஏன் மாற்றம் இல்லை? ஏனென்றால் நிறைய தடங்குகள் இருக்கிறது, தடைகள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகின்றார், உனக்கு அழிவு. கடினமான வார்த்தைங்க, அழிவு. நீ அழிந்திருவாய். இது சாதாரண வார்த்தை இல்லை, நீ அழிந்திருவாய். ஆனா நம்மலாம் என்னத்தை செஞ்சுட்டு போவோம், பாவத்தை செஞ்சுட்டு போவோம், அதிகமா செஞ்சுட்டு போவோம். இல்லைங்க, அப்படி செய்யறதுன்னா கோயில் தேவையில்லை, அப்படி செய்யறதுனா திரு அவை தேவையில்லை, அப்படி செய்யறதுனா பூசை தேவையில்லை, அப்படி செய்யறது என்றால் ஆண்டவரை தேவையில்லையே. இறைவன் ஏன் வந்திருக்கின்றார்? நம்மளுக்கு மீட்பு கொடுக்க. அந்த மீட்புக்காக தான் அவர் பாடுபட்டு போராடி பாடுபட்டார் நம்மளுக்காக. கெட்ட பேரும் வாங்கினாரு. வாங்கி சிலுவை மரத்துல அன்பை ஒண்டித்தான் கொடுத்தார் நம்மளுக்கு. அப்போ அன்பு மற்றும் இருந்தால் போதும். அன்பு இருந்தாங்க மனமாற்றம் வந்துடும். அன்பு இருந்தால் மனமாற்றம் வந்துடும். ஆண்டவர் மேல ஆழ்ந்த அன்பு இருந்தால் நான் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க தயாரா இருப்பேன். அறக்குறையான அன்புனால தான் அதையும் இதையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் மேல கருத்தரங்கு ஏன் வைக்கிறோம் என்றால், நீங்கள் கொஞ்சம் தடுமாறி இருந்தால் அந்த வாழ்க்கையில் இன்னும் நேரா போறதுக்கு, சுலபமா போறதுக்கு, சுகமா போறதுக்கு, சொகுசா போறதுக்கு தான் இதெல்லாம் நான் தயார் பண்றோம் உங்களுக்காக. அப்போ என்னுடைய ஒரு ஆதங்கம் என்னவென்றால், என்னுடைய மக்கள் புதுப்பித்து சந்தோஷமா மகிழ்ச்சியா பாவம் இல்லாமல் இருக்கிற மக்களாக இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆதங்கம். நான் ஒரு குருவானவராக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன் அது இல்லை. என்னுடைய மக்கள் சிறப்பாக இருக்கணும், என்னுடைய மக்கள் மனமலர்ச்சியோடு இருக்கணும், என்னோட மக்கள் புத்துயிர் பெறணும். அதுதான். நீங்க அழிவுக்கு ஆளாக இருக்கக்கூடாது, நானும் அழிவுக்கு ஆளாக இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் ஆண்டவரோட பிள்ளைகள். அப்போ மகிழ்ச்சியா இருக்கிறது தான். எத்தனை பேர் மனம் மாற்றி கொண்டிருக்கின்றோம்? கருத்தரங்கு வந்துட்டா போதாது, அது சொல்றோம், இப்படி செஞ்சாரு அவரு, அப்படி பேசினாரு அவரு, ஃபாதர் இப்படி பைபிளை பத்தி பேசினார். எத்தனை பேர் ஆரம்பிச்சிருக்கிறோம் பைபிளை படிக்க? எத்தனை பேர் ஆரம்பிச்சிருக்கிறீங்க? மனசை தொட்டு கேளுங்க, உண்மையா படிக்கிறீர்களா? ஏன் தெரியுமா? நம்மளாம் உட்காந்துக்கிட்டு ஐயோ நல்லா இருக்குதே. We are all sentimental people. We like to hear nice things. We like to hear vibrations. We like to hear dynamic people. Dynamism must be inside here. The power of the Holy Spirit must be inside here, vibrating inside you, not outside. ஆண்டவரை வெளியில பார்க்காதீங்க. எம்ஏஎஸ் பாதையில் போகும்பொழுது 2 சீடர்கள், நேற்று நான் 2 நாள் பிடியில் இருந்தேன். நம்மளுடைய நற்கருணை ஆங்கில நற்கருணை பணியாளர்கள் இதை சொன்னேன். எம்ஏஎஸ் பாதையில் 2 பேர் போகும்பொழுது இயேசு வழியில வந்தார். அப்புறம் அவங்களோட சேர்ந்து உட்காந்து பேசினான். தெரியும் அந்த கதை உங்களுக்கெல்லாம். இயேசு அவங்களிடம் பேசும் பொழுது, அவர் அப்பத்தை பிடும் பொழுது அவங்களுடைய மனதில் என்ன நடந்துச்சு? மனதில், லூக்காஸ் அதிகாரத்தில், மனதில் ஒரு நெருப்பு போல காந்தம் இருந்தது. அப்புறம் இயேசு அவங்களை விட்டு காணா போயிட்டார். எப்போ காணா போனார்? எப்போ அவங்க 2 பேரும் அந்த அப்பத்தை சாப்பிட்டார்களோ அந்த நேரம் எங்கடா போயிட்டாரு? அவங்க அப்பத்தை பிட்டு கொடுக்குறாரு. பிட்டு கொடுத்தோன்னு அவங்க 2 பேரும் காணா போயிடுறாங்க. அவங்க இயேசு காணா போயிடுறாரு, அவங்க காணா போல, இயேசு காணா போயிடுறாரு. அப்புறம் எங்க போயிட்டாரு? எங்க போனாரு? ஹலோ, இயேசு எங்க போனாரு?
எங்க போனாரு? அப்பத்தை பிட்டு அவங்களுக்கு கொடுத்தாரு. ஆமாவா இல்லையா? கொடுத்தோன்னே இயேசு எங்க போனாரு? அவங்க உள்ள போனார். இயேசு உள்ள போனோன்னா அவர் வெளியே இருக்க அவசியம் இல்லையே. The moment Jesus gave the bread to his disciples, the two disciples, Jesus vanished. Where did he go? நற்கருணையை பெறும் பொழுது இயேசு எங்க போறாரு? அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க? எருசலேமுக்கு போற அவங்க முதல்ல எருசலேமிலிருந்து வெளியே போறாங்க, திரும்பி வராங்க. திருப்பி அவரை பெற்றுக்கொண்டோன்னு திரும்புறாங்க. அது திரும்புறது என்ன அர்த்தம் தெரியுமா? மனமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. திருப்பி எருசலேமுக்கு போறாங்க. எருசலேம் நிகழ்வுகள் நிறைய நடந்துச்சு. இயேசுவோட இறப்பு, அதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். திருப்பி அங்க போறாங்க, இயேசுவை பற்றி அறிவிக்கிறாங்க. யாருக்கு சொல்றாங்க? அப்போஸ்தலர்களுக்கு பேசுறாங்க இயேசுவோட மனமாற்றத்தை பற்றி. அப்போ நீங்க திருப்பலி முடிஞ்சோன்னா வெளியே போகும் பொழுது நீங்களும் மனம் திரும்ப வந்தோம். U-turn from away from Jerusalem into Jerusalem. A U-turn they took and went back to Jerusalem. அப்போ நீங்களும் வெளியே போகும் பொழுது U-turn-ஓட போகணும் வாழ்க்கையில. அதுதான் மனமாற்றம். எப்போ இயேசுவை நான் பெற்றுக்கொண்டேனோ, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தான் இயேசுவை பெற்றுக்கொள்கின்றேன் நற்கருணையில். ஆனால் அந்த இயேசுவை நான் அதிகமாக வைத்து 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 நான் பெரிதாக ஆக முடியும் என்னுடைய ஆன்மீகத்தில், என்னுடைய ஆண்டவரோடு. கடைசியா இன்னொரு வசனத்தை போடுங்கய்யா. 3வது வசனம் படிங்க, சத்தமா படிங்க எல்லாரும். அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கின்றேன். ஒருத்தர் மனம் மாறினால் தூதரிடையே மகிழ்ச்சி இருக்கும். ஒருத்தர், நீங்கள் ஒவ்வொருத்தரும் மகன் மாறினா எப்படி இருக்கும்? வான தூதர்கள் அப்படியே ஜெகஜோதியா அப்படி மின்னிக்கிட்டு இருக்கிறோம். வானம் அந்த மின்னிக்கு இருக்கிறது அங்க இருக்கக்கூடாது. இப்போ where is paradise? Where is paradise? paradise என்ன? தமிழ்ல பூங்காவனமா? விண்ணகம். விண்ணகம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? நான் சரியா சொன்னாங்க அம்மா. எங்க இருக்குது? இப்போ நீங்க மனமாற்றம் அடைந்து விட்டீர்களா? விண்ணகம், the paradise is here. நம்ம எல்லாம் தரமா என்ன சொல்றோம்? நான் செத்து போனோன்னே நான் மோட்சத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். நினைக்காதீங்க. நீங்கள் மனமாற்றம் அடைந்தால் மோட்சம் உறுதி. நாம் ஒவ்வொருத்தரும் மனமாற்றம் அடைந்தால் மோட்சம் உறுதி. இல்லாவிட்டால் இந்த மாதிரி கதை பேசிக்கிட்டே இருப்போம். நடந்துச்சு தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, மற்றவர்களுக்கு நம்ம தூதி கொட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு என்ன நடந்துச்சு, எனக்கு என்ன நடந்துச்சு? ஆண்டவர் நம்மளிடம் சொல்லுகின்றார், நீ மனமாற்றத்துக்கு வா. மனமாற்றம். இந்த சமாரியா பெண் நற்செய்தி தான் படிக்க வேண்டியது. ஏனென்றால் இந்த புது நபர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய முதல் இன்றைக்கு ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டின்னு சொல்கிறோம்ல. ஆனால் அந்த பெண்ணும் சமாரியா பெண்ணும் மனமாற்றம் அடைந்தாள். எப்போ மனமாற்றம் அடைந்தால்? இயேசுவை சந்திக்க போனது. இப்போ நீங்களும் மனமாற்றம் அடைய முடியும் இயேசுவை சந்திக்கும் பொழுது. உண்மையாக முழுமையாக அன்பார்ந்தவர்களே, நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குது. தொடர்ந்து தமிழில் சொல்லுவாங்களே, அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கிறானே, அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. எனக்கு எப்படி இருந்துச்சு? மற்றவங்கள்ட்ட சொல்றது நல்லதுங்க. அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, இன்னொரு அம்மா கேட்குற அம்மா என்ன அந்த தயார் நிலையில் இருந்தாங்க. அப்படியா நல்லது, ஓ அப்படியா நல்லது, நீ ஒரு லூஸ், அப்படியா நல்லது. அது தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கு. அது தெரியாமல் சில பேர் நம்ம சொன்னாலும் புரியாதுங்க. அதனால் உங்களுக்கு ஆண்டவர் நிறைய பொக்கிஷங்கள், நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய அன்பு, நிறைய ஆசீர்வாதங்கள் அவர் நிறைத்திருக்கிறார். இதை பொக்கிஷமாக எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி சிறப்பாக நீங்கள் ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கணும். இதுதான் என்னுடைய விருப்பம். எனக்கு மேலாக அவரோட விருப்பம். ஏனென்றால் என்னோட அன்போடு அவரோட அன்பு அளவில்லாத அன்பு. அந்த அன்பில் உங்களை அரவணைக்க ஆசைப்படுகின்றார். அன்பார்ந்தவர்களே, திருப்பி திருப்பி நம்ம விழுக வேண்டாம். திருப்பி திருப்பி பழைய கதையை சொல்லாதீங்க. திருப்பி திருப்பி பழைய வாழ்க்கையில் வாழாதீங்க. புத்துயிர் பெற்று புது வாழ்க்கைக்கு போவோம், மகிழ்ச்சியாக இருப்போம். சில பேர் பார்த்தீங்களா, தவ காலத்துலையும் அப்படி தான், கிறிஸ்மஸ் காலத்துலையும் அப்படி தான். எப்படி தெரியுமா? இப்படியே இருக்கும். எப்படிங்க இருக்கிறீங்க? அப்படியே இருக்கிறேன்.
சில பேர் வந்துங்க நோயாக இருந்தாலும் நோயிலையும் அப்படியே இருப்பாங்க, ஜோதி அப்படி நல்லா இருப்பாங்க, நிறைய நோய். இது நோய் ஒன்றுமே இல்லை, அப்படியே இருக்குது. புரியலைங்க, புரியவே மாட்டுது. புரியாத புதர் என்று சொல்றது இதோ தானோ, இதுதான் போலக்கு. புரியாத புதர் இப்படியே உட்காந்துருக்கோம். இங்கே கூட உட்காந்துருக்குது சிலர், இப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. பேசு, நீ பேசு. அன்னைக்கு அவர் வந்து பேசினாரு, நான் மாறிட்டேன் கொஞ்சம், ஆனால் நீ பேசினா மாற மாட்டேன். நீ இங்கே உள்ளவன் தானே, உனக்கு என்ன மவுசு? இப்படியே பேசிக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க, அன்பு செய்கிறாரு. அன்பார்ந்தவர்களே, the Lord loves you so much. அந்த அன்பில் வாழ கற்றுக்குவோமே. and I love you, surely I love you, otherwise I won't make all these efforts for you. நீங்கள் பேசிக்கிட்டே போங்க, ஆனால் மனம் மாறுறவங்க மாறி ரொம்ப சிறப்பாக இருக்க ஆண்டவர் அந்த ஆற்றலையும் அந்த ஆசீர்வாதமும் அந்த அரவணைப்பும் கொடுப்பார். தொடர்ந்து அவரோடு இருங்கள். இதுதான் நம்மளுடைய ஒரே ஒரு குறிக்கோள் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு, அவரோடு நெருக்கி இருக்கிறதுக்காக. மனமாற்றம் அடைவோம், தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விழுவோம், பரவாயில்ல, எந்திரிச்சு போய்கொண்டே இருப்போம். ஆமென்.